ஓம் சாந்தி. February 12, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது இப்பொழுது கணக்குகளை தீர்க்கும் நேரம். ராவணன் அனைவரையும் இடுகாட்டில் புதைத்து விட்டான். உங்கள் மீது அமிர்தத்தை பொழிந்து உங்களை தன்னுடன் திரும்பி அழைத்து செல்வதற்காகவே தந்தை வந்துள்ளார். கேள்வி: சிவ் பாபா ஏன் பொக்கிஷ களஞ்சியத்தின் கள்ளம் கபடமற்ற பிரபு என்று அழைக்கப்படுகின்றார்? பதில்: கள்ளம் கபடமற்ற பிரபுவான சிவன் வரும்பொழுது தெய்வீக குணங்கள் அற்றவர்கள், கல்புத்தி உடையவர்கள், கூன்முதுகு உள்ளவர்கள் அனைவருக்கும் அவர் நன்மை செய்து அவர்களை உலக அதிபதிகள் ஆக்குவதாலேயே அவ்வாறு அழைக்கப்படுகின்றார். அவர் தூய்மையற்ற உலகிற்கு வந்து தூய்மையற்ற ஷரீரம் ஒன்றுக்குள் பிரவேசிக்கின்றார். அவர் மிகவும் கள்ளம் கபடமற்றவர். இனிமையான குழந்தைகளே, அமிர்தத்தை பருகி விகாரங்கள் என்னும் விஷத்தை விட்டுவிடுங்கள் என்பதே கள்ளம் கபடமற்ற பிரபுவின் வழிகாட்டலாகும். பாடல்: தொலைதூரவாசியானவர் இந்த அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இப்பாடலை கேட்டீர்கள். அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களின் செவிகளென்னும் பௌதீக புலனங்கத்தின் மூலம் பாடலை கேட்டீர்கள். பயணி தூர தேசத்திலிருந்து வருகின்றார். நீங்களும் பயணிகளே. இங்குள்ள மனித ஆத்மாக்கள் அனைவரும் பயணிகளே. ஆத்மாக்களுக்கு வீடு இருப்பதில்லை. ஆத்மாக்கள் அஷரீரியானவர்கள். அஷரீரியான ஆத்மாக்கள் அஷரீரியான உலகில் வசிக்கிறார்கள். இதுவே அஷரீரியான ஆத்மாக்களின் வீடு என்றோ நாடு என்றோ அல்லது உலகம் என்றோ அழைக்கப்படுகிறது. இது மனித ஆத்மாக்களின் நாடு எனப்படுகிறது. இதுவே ஆத்மாக்களின் நாடாகும். ஆத்மாக்கள் இங்கு வந்து ஷரீரம் ஒன்றினுள் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் அஷரீரி நிலையிலிருந்து ஷரீர நிலைக்கு வருகின்றார்கள். ஆத்மாக்கள் உருவமற்றவர்கள் என்பதல்ல. அவர்களுக்கு நிச்சயமாக பெயரும் உருவமும் உள்ளது. அத்தனை சிறிய ஆத்மா ஷரீரத்தின் மூலம் அத்தனை பெரியதோர் பாகத்தை நடக்கின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் அத்தகைய ஒரு மிகப்பெரிய பாகத்தின் பதிவை தமக்குள் கொண்டுள்ளனர். பதிவு ஒன்று ஒருமுறை பதிவு செய்யப்பட்டு விட்டால் உங்களுக்கு எத்தனை தரம் வேண்டுமோ அதனை அத்தனை தரம் மீண்டும் திரும்ப திரும்ப ஒரே விதமாக நிகழ்கிறது. இந்த ஷரீரத்தில் உள்ள ஆத்மாவும் 84 பிறவிகளை கொண்ட பாகத்தின் பதிவை தனக்குள் கொண்டுள்ளார். எவ்வாறு தந்தை அஷரீரியானவரோ அவ்வாறே ஆத்மாக்களாகிய நீங்களும் அஷரீரியானவர்கள். ஆத்மா பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சமய நூல்களில் சில இடங்களில் எழுதப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்ட எதுவுமே இல்லை. வானம் ஒரு வெளியாகும். இருந்தும் அது வானம் என்னும் பெயரை கொண்டுள்ளது. பெயர் இல்லாத எதுவுமே இல்லை. பரமதந்தை பரமாத்மா என மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் தூரதேசத்தில் வசிப்பவர்கள். இந்த ஷரீர உலகம் இருவரினால் ஆட்சி செய்யப்படுகிறது. ராம ராவண ராஜ்யங்கள் உள்ளன. அரை கல்பத்திற்கு ராம ராஜ்யமும் மற்ற அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யமும் நிலவுகிறது. தந்தை தனது குழந்தைகளுக்காக துன்ப ராஜ்யத்தை உருவாக்க மாட்டார், இல்லையா? கடவுளே இன்பத்தையும் துன்பத்தையும் அருள்பவர் என அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நான் ஒருபொழுதும் குழந்தைகளான உங்களுக்கு துன்பம் கொடுப்பதில்லை. எனது பெயரே துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர் என்பதாகும். மனிதர்களால் இந்த தவறு செய்யப்பட்டுள்ளது. கடவுள் ஒருபொழுதும் துன்பம் கொடுப்பதில்லை. இந்நேரத்தில் இது துன்ப பூமியாக உள்ளது. அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யம் உள்ளது. அதில் துன்பம் மாத்திரமே இருக்கிறது. சந்தோஷத்தின் சுவடு கூட இருப்பதில்லை. எவ்வாறாயினும் சந்தோஷ பூமியில் துன்பம் எதுவும் இருப்பதில்லை.
தந்தை சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இதனை புதிய உலகம் என்று எவரும் அழைக்க மாட்டார்கள். புதிய உலகத்தின் பெயர் சத்யுகம். அது பின்னர் பழையதாகும் பொழுது கலியுகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு புதிய பொருள் அழகாக காட்சியளிக்கிறது. பழைய பொருளோ அழகற்றதாக காட்சியளிக்கிறது. பின்னர் பழைய பொருட்கள் அழிக்கப்படுகின்றன. மனிதர்கள் விஷத்தை சந்தோஷமென கருதுகிறார்கள். நாங்கள் ஏன் அமிர்தத்தை துறந்து அதற்கு பதிலாக விஷத்தை குடிக்க வேண்டும் என்பது நினைவு கூறப்படுகிறது. பின்னர் கூறப்படுகிறது, உங்களால் அனைவருமே நன்மை அடைகின்றார்கள். நீங்கள் வரும்பொழுது நீங்கள் செய்வது அனைத்தும் நன்மையை ஏற்படுத்துகிறது. இல்லாதுவிட்டால் மனிதர்கள் இந்த ராவண ராஜ்யத்தில் தொடர்ந்தும் தீய செயல்களையே செய்து கொண்டிருப்பார்கள். குருநானக் வந்து 500 வருடங்கள் ஆகிவிட்டன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர் எப்பொழுது மீண்டும் வருவார்? அவரது ஆத்மா ஒளியுடன் இரண்டர கலந்துவிட்டது என அவர்கள் கூறுகிறார்கள். ஆதலால் எவ்வாறு அவரால் திரும்பி வர முடியும்? குருநானக் 4500 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் வருவார் என நீங்கள் அவர்களிடம் கூறுங்கள். உங்களுடைய புத்தியில் முழு உலகின் வரலாறும் புவியலும் தொடர்ந்தும் சுழல்கிறது. இந்நேரத்தில் அனைவருமே தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். இதுவே கணக்குகளை தீர்க்கும் நேரமாகும். மனிதர்கள் அனைவரும் ஏறத்தாழ இறந்துவிட்டதை போல் தோன்றுகிறது. ஒவ்வொரு ஆத்மாவினதும் ஒளியும் அணைந்து விட்டது. தந்தை வந்து அனைவரையும் விழித்தெழச் செய்கின்றார். காமச்சிதையில் அமிழ்ந்ததனால் எரியுண்ட குழந்தைகளின் மீது தந்தை அமிர்தத்தை பொழிந்து அவர்களை விழித்தெழச் செய்து பின்னர் தன்னுடன் அவர்களை திரும்ப அழைத்து செல்வார். மாயை, அதாவது ராவணன் உங்களை காமச்சிதையில் அமரச் செய்வதுடன் உங்களை இடுகாட்டில் புதைத்தும் விட்டான். அனைவருமே உறங்குகிறார்கள். தந்தை இப்பொழுது உங்களை ஞான அமிர்தத்தை பருகச் செய்கின்றார். ஞான அமிர்தத்திற்கும் அந்த தண்ணீருக்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. சீக்கியர்கள் முக்கிய தினத்தின் போது வாவியை சுத்தப்படுத்தி சேற்றை பெரும் ஆடம்பரத்துடனும் வெளிப்பகட்டுடனும் அகற்றுகிறார்கள். அதனாலேயே அது அம்ரித்சர், அதாவது அமிர்த வாவி என அழைக்கப்படுகிறது. குருநானக்கும் தந்தையை புகழ்ந்தார். அவர் ஒருவரே எப்பொழுதும் சத்தியத்தை பேசுபவர் என குருநானக்கே கூறியுள்ளார். சத்திய நாராயணன் ஆகின்ற கதை ஒன்றும் இருக்கிறது இல்லையா? பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அமரத்துவ கதை, 3ஆம் கண்ணை பற்றிய கதை போன்ற எத்தனையோ பல கதைகளை கேட்கிறார்கள். சங்கரர் பார்வதிக்கு ஒரு கதை கூறினார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவரோ சூட்சும உலகில் வாழ்பவர். அங்கு அவர் என்ன கதையை கூற முடியும்? தந்தை இங்கே அமர்ந்திருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். உண்மையில் அமரத்துவ கதையை உங்களுக்கு கூறி உங்களை அமரத்துவ பூமிக்கு அழைத்து செல்வதற்காகவே நான் வந்துள்ளேன். நான் உங்களை மரண பூமியிலிருந்து அமரத்துவ பூமிக்கு அழைத்து செல்கின்றேன். அமரத்துவ கதையை பார்வதிக்கும் கூற வேண்டி நேரிடும் அளவிற்கு பார்வதி சூட்சும உலகில் என்ன தவற்றை செய்திருப்பார்? அவர்கள் சமய நூல்களில் பல கதைகளை எழுதியுள்ளார்கள். சத்திய நாராயணன் ஆகின்ற கதை உண்மை கதை அல்ல. சத்திய நாராயணன் ஆகின்ற கதையை நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள். அது எவரையாவது சத்திய நாராயணன் ஆக்குகிறதா? அதற்கு பதிலாக அவர்கள் தொடர்ந்தும் கீழே இறங்குகிறார்கள். நாங்கள் ஓர் ஆணிலிருந்து நாராயணராகவும் ஒரு பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாகவும் ஆகின்றோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இதுவே அமரத்துவ பூமிக்கு செல்வதற்கான, சத்திய நாராயணன் ஆகுவதற்கான உண்மையான 3வது கண்ணை பற்றிய உண்மை கதையாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஞானம் என்னும் 3வது கண்ணை பெற்றுள்ளீர்கள். பாபா விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அழகாகவும் பூஜிக்கப்பட தகுதி உடையவர்களாகவும் இருந்தீர்கள். 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகிவிட்டீர்கள். அதனாலேயே பூஜிக்கப்பட தகுதியானவர்களும் நீங்களே,
பூஜிப்பவர்கள் ஆகுபவர்களும் நீங்களே என நினைவு கூறப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், நான் எப்பொழுதும் பூஜிக்கப்பட தகுதி வாய்ந்தவர். நான் வந்து உங்களை பூஜிப்பவர்களில் இருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றுகின்றேன். இது தூய்மையற்ற உலகம். சத்திய யுகத்தில் மனிதர்கள் தூய்மையாகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். தற்பொழுது மனிதர்கள் அனைவரும் தூய்மையற்ற பூஜிப்பவர்களாக இருக்கிறார்கள். சந்நியாசிகளும் புனிதர்களும் ஓ தூய்மையாக்குபவரான சீதையின் ராமா என பாடி வருகிறார்கள். இந்த வார்த்தைகள் சரியானவை. அனைவருமே மணவாட்டிகளான சீதைகள் ஆவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஓ ராமா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். பக்தி செய்யும் ஆத்மாக்கள் அனைவரும் அழைக்கிறார்கள், ஓ ராமா. காந்தி கீதையை வாசித்து முடிக்கும் பொழுது ஓ தூய்மையாக்குபவரான சீதா ராமா என கூறுவார். கீதையை உபதேசித்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். கடவுள் சர்வ வியாபி அல்ல என்னும் அபிப்பிராயத்தை தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகின்றார். கீதையின் கடவுள் சிவனே அன்றி ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. கீதையின் கடவுள் என யாரை அழைக்க வேண்டும் என முதலில் கேளுங்கள். யாரை கடவுளென அழைக்க வேண்டும்? அஷரீரியானவரையா அல்லது ஷரீரதாரியையா? ஸ்ரீ கிருஷ்ணர் ஷரீரமுடையவர், சிவன் அஷரீரியானவர். அவர் இந்த ஷரீரத்தை கடனாக மாத்திரமே எடுக்கின்றார். அவர் தாயின் கர்ப்பப்பை மூலமாக பிறப்பெடுப்பதில்லை. சிவனுக்கென ஒரு சொந்தமான ஷரீரம் இல்லை. இங்கு இந்த மனித உலகிலேயே பௌதிக ஷரீரங்கள் உள்ளன. தந்தை வந்து சத்தியநாராயணன் ஆகின்ற உண்மை கதையை கூறுகின்றார். தூய்மையாக்குபவர், அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர், அனைவரையும் விடுதலை செய்பவர், துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என்றெல்லாம் தந்தை புகழப்படுகின்றார். அச்சா, எங்கே சந்தோஷம் நிலவும்? அது இங்கே இருக்க முடியாது. நீங்கள் அடுத்த பிறவியிலேயே, அதாவது சொர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டு இப்பழைய உலகம் அழிக்கப்படும் பொழுதே சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். அச்சா, நீங்கள் எதிலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றீர்கள்? ராவணனின் துன்பத்திலிருந்தாகும். இதுவே துன்ப பூமி. அச்சா, அவர் உங்கள் வழிகாட்டியாகவும் ஆகின்றார். இந்த ஷரீரங்கள் இங்கேயே அழிக்கப்பட ஆத்மாக்கள் மீண்டும் அழைத்து செல்லப்படுகின்றனர். மணவாளன் முதலில் செல்ல மணவாட்டிகள் அவரை பின்தொடர்கிறார்கள். அவரே அமரத்துவமான ஆழமான மணவாளன். அவரே அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவித்து அவர்களை தூய்மையாக்கி தன்னுடன் வீட்டிற்கு மீண்டும் அழைத்து செல்கின்றார். திருமண ஊர்வலத்தில் கணவன் முன்னே நடக்க அவரது மனைவியாகிய மணவாட்டி பின்தொடர்கின்றார். அவர்களை தொடர்ந்து திருமண ஊர்வலத்தில் மற்றோர் செல்கின்றனர். உங்கள் மாலை இப்பொழுது இவ்வாறே உள்ளது. உச்சியில் உள்ள குஞ்சம் சிவ் பாபாவை குறிப்பதுடன் அது வணங்கப்படுகிறது. அதை தொடர்ந்தும் இரட்டை மணிகளான பிரம்மாவும் சரஸ்வதியும் உள்ளனர். தொடர்ந்து பாபாவின் உதவியாளர் ஆகின்ற மணிகளாகி நீங்கள் இருக்கின்றீர்கள். மலரான சிவ் பாபாவை நினைவு செய்வதனாலேயே நீங்கள் சூரிய வம்சத்தினராகவும் விஷ்ணுவின் மாலையில் இடம்பெறுபவர்களாகவும் ஆகின்றீர்கள். சரஸ்வதியும் பிரம்மாவுமே லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றனர். லக்ஷ்மியும் நாராயணரும் சரஸ்வதியும் பிரம்மாவும் ஆகின்றனர். அவர்கள் முயற்சி செய்ததனாலேயே பூஜிக்கப்பட தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றனர். ஒரு மாலை எதனை குறிக்கிறது என்பதை எவருமே புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தொடர்ந்தும் ஒரு மாலையை உருட்டிய வண்ணமே இருக்கிறார்கள். 16,108 மணிகளால் ஆன மாலையும் உள்ளது. அது பெரிய ஆலயங்களில் வைக்கப்படுகிறது. அனைவரும் மாலையை வெவ்வேறு இடங்களிலிருந்து உருட்டுகிறார்கள். முன்னர் பாபா மும்பையில் உள்ள லட்சுமி நாராயணன் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவர் மணி மாலையை உருட்டி ராமரின் பெயரையும் உச்சரிப்பார். ஏனெனில் தந்தையாகிய ஒருவரே ராமரே குஞ்சம் மலர் ஆகின்றார். அந்த மலரே ராமரென அழைக்கப்படுகிறது. மக்கள் மணி மாலைகளை வழிபடுகிறார்கள். அவர்களிடம் இந்த ஞானம் இல்லை. கிறிஸ்துவ பாதிரிமார்களும் கையில் ஒரு மணி மாலையை உருட்டுவதுண்டு. அவர்கள் உருட்டுவது யாருடைய மணி என கேளுங்கள். அவர்களுக்கு தெரியாது.
கிறிஸ்துவின் நினைவாக தாம் உருட்டுவதாக கூறுவார்கள். கிறிஸ்துவின் ஆத்மா எங்குள்ளார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த கிறிஸ்து ஆத்மா இப்பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்களும் தமோ பிரதான் யாசிப்பவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் யாசிப்பவர்களில் இருந்து இளவரசர்கள் ஆகின்றீர்கள். பாரதம் ஓர் இளவரசனாக இருந்தது. அது இப்பொழுது யாசிப்பவன் ஆகிவிட்டது. அது மீண்டும் ஒரு முறை இளவரசன் ஆகும். தந்தை உங்களை இவ்வாறு ஆக்குகின்றார். நீங்கள் மனிதர்களில் இருந்து இளவரசர்கள் ஆகின்றீர்கள். இளவரசர்களும் இளவரசிகளும் சென்று கற்கும் இளவரசர் கல்லூரி இருந்தது. இங்கு கற்பதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் இளவரசர்கள் இளவரசிகள் ஆகின்றீர்கள். இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் ஓர் இளவரசர். அவரது 84 பிறவிகளின் கதையும் எழுதப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கே இந்த விஷயங்கள் புரிகின்றன. கடவுள் பேசுகின்றார். அவரே அனைவரதும் தந்தையாவார். நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்ற தந்தையாகிய கடவுள் கூறுவதை கேட்கின்றீர்கள். அது சத்திய பூமி என்று அழைக்கப்படுகிறது. இது பொய்மையின் பூமி என்று அழைக்கப்படுகிறது. தந்தையே சத்திய பூமியை ஸ்தாபிக்கின்றார். ராவணன் பொய்மையின் பூமியை ஸ்தாபிக்கின்றான். அவர்கள் ராவணனின் வடிவத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவும் புரிவதில்லை. தாங்கள் கொலை செய்தாலும் மீண்டும் உயிர்ப்பித்து வாழ்கின்ற ராவணன் யார் என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் ஆண் பெண் இரு பாலரினதும் 5 விகாரங்களே ராவணன் என கூறப்படுகிறது. அவர்கள் ராவணனை கொல்கிறார்கள். ராவணனை கொன்ற பின்னர் தங்கத்தை, அதாவது மரங்களில் உள்ள மஞ்சள் நிற ஒட்டுண்ணி பூக்களை திருடுகிறார்கள். அது முட்களின் காடு என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். மும்பையில் முட்களின் பிரபுவிற்கு பாபுல்நாத் என்று ஒரு ஆலயம் உள்ளது. தந்தை வந்து முட்களை மலர்களாக ஆக்குகின்றார். அனைவரும் காமம் என்னும் விகாரத்தினால் ஒருவரை ஒருவர் குத்துவதால் இது முட்காடு எனப்படுகிறது. சத்யுகம் அல்லாவின் தோட்டம் எனப்படுகிறது. அதே மலர்கள் பின்னர் முட்கள் ஆகின்றன. அந்த முட்கள் மீண்டும் மலர்கள் ஆகின்றன. நீங்கள் இப்பொழுது 5 விகாரங்களையும் வெற்றி கொள்கிறீர்கள். ராவணனின் இந்த ராஜ்யம் நிச்சயம் அழிக்கப்பட வேண்டும். முடிவில் பிரதானமான போர் நடைபெறும். உண்மையான தசேரா நிகழ உள்ளது. ராவணனின் ராஜ்யம் அழிக்கப்பட்டதும் நீங்கள் லங்காவை களவாடுவீர்கள். உங்களுக்கு தங்கத்தினால் ஆன மாளிகைகள் கிடைக்கும். நீங்கள் இப்பொழுது ராவணனை வென்று சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். பாபா சிவா என்று அழைக்கப்படுகின்றார். அவர் உங்களுக்கு முழு ராஜ்யத்தையும் கொடுப்பதனால் பொக்கிஷ களஞ்சியத்தின் கள்ளம் கபடமற்ற பிரபு எனவும் அழைக்கப்படுகின்றார். தெய்வீக குணங்கள் இல்லாதவர்கள் கல்புத்தி உள்ளவர்கள், கூனிகள் ஆகிய அனைவரையும் தந்தை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். அவர் அந்த அளவிற்கு ஓர் அப்பாவி. அவர் இந்த தூய்மையற்ற உலகில் வந்து ஒரு தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசிக்கின்றார். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியற்றவர்கள் நஞ்சு அருந்துவதை நிறுத்த மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களுடைய இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகுங்கள். இந்த விகாரங்கள் காரணமாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை துன்பத்தை அனுபவம் செய்து வந்துள்ளீர்கள். உங்களுடைய இந்த ஒரு பிறவியில் நஞ்சு அருந்துவதை நிறுத்த முடியாதா? நான் உங்களுக்கு ஞான அமிர்தம் கொடுத்து உங்களை அமரத்துவமானவர் ஆக்குகின்றேன். அவ்வாறு இருந்தும் நீங்கள் தூய்மையடைவதில்லை. உங்களால் நஞ்சு, சிகரெட், மதுபானம் ஆகியவற்றை தவிர்க்க முடியாமல் உள்ளது. எல்லையற்ற தந்தையாகிய நான் உங்களிடம் கூறுகின்றேன், குழந்தைகளே, இந்த ஒரு பிறவிக்கு தூய்மையாகுங்கள். நான் உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குவேன். பழைய உலகை அழித்து புதிய உலகை ஸ்தாபித்து அந்த தந்தை ஒருவரின் பணியே. தந்தை முழு உலகையும் துன்பத்திலிருந்து விடுவித்து அனைவரையும் அமைதி தாமத்திற்கு, சந்தோஷ தாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்துவிட்டார். இப்பொழுது அனைத்து சமயங்களும் அழிக்கப்பட உள்ளன. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுகிறது.
கிரந்தில் கூட சீக்கிய சமய நூலில் பரமாத்மாவாகிய பரம தந்தையை அமரத்துவ ரூபம் என்றே கூறுகிறார்கள். தந்தை மரணத்தின் மரணமான மரணத்தின் பிரபு ஆவார். அந்த மரணமானது ஓர் இருவரையே கொண்டு செல்லும். ஆனால் நான் ஆத்மாக்கள் அனைவரையும் திரும்ப கொண்டு செல்வதனால் மகா கால பிரபு என்றும் அழைக்கப்படுகின்றேன். தந்தை வந்து குழந்தைகளாகிய உலகங்களை இவ்வுந்த அளவிற்கு விவேகமானவர்கள் ஆக்குகின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இக்கடைசி பிறவியில் விஷம் அருந்துவதை துறந்து விடுங்கள். அமிர்தத்தை பருகுவதுடன் மற்றவர்களையும் அமிர்தத்தை பருகச் செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாக வேண்டும். முட்களை மலர்களாக்கும் சேவையை செய்யுங்கள். 2. விஷ்ணுவின் கழுத்து மாலையில் ஒரு மணி ஆகுவதற்கு தந்தையின் நினைவில் இருங்கள். முழுமையாக ஒத்துழைத்து தந்தையைப் போல் துன்பத்தை அகற்றுபவர் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் மாஸ்டர் ஞான சூரியனாகி உங்களின் ஆன்மீக மனோபாவத்தால் ஆத்மாக்கள் அனைவரின் மீதும் ஓர் ஆதிக்கத்தை ஏற்படுத்துவீர்களாக. கவர்ச்சியான எதுவும் மற்றவர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடியது. அனைவரின் கவனமும் அதை நோக்கி செல்கிறது. அதே போல் உங்களின் மனோபாவம் உலகிற்கு உரியதாக இல்லாமல் ஆன்மீகத்தால் நிரம்பி இருக்கும் பொழுது அதன் ஆதிக்கம் இயல்பாகவே ஆத்மாக்கள் பலரையும் ஆதிக்கத்திற்கு உள்ளாக்கும். ஆன்மீக மனோபாவம் என்றால் அன்பாகவும் பற்றற்றும் இருக்கும் ஸ்திதியாகும். இது இயல்பாகவே ஆத்மாக்கள் பலரையும் கவரும். இத்தகைய ஆன்மீகமான சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் மாஸ்டர் ஞான சூரியர்களாகி தமது ஒளியை எங்கும் பரப்புவார்கள். ஸ்லோகம். சதா உங்களின் சுய மரியாதை என்ற ஆசனத்தில் வீற்றிருங்கள். உங்களின் சக்திகள் அனைத்தும் உங்களின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். ஞானம் நிறைந்தவராக இருப்பதுடன் அன்பானவராகவும் இருங்கள். உலக சேவைக்கான அடிப்படை சுய சேவையே ஆகும். சேவையில் 2 வசனங்களை நினைவில் வைத்திருங்கள். 1. நான் ஒரு கருவி. 2. நான் நிச்சயமாக பணிவாக இருக்க வேண்டும். இந்த முறையில் ஒற்றுமைக்கான சூழல் உருவாக்கப்படும். அத்துடன் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைப்பீர்கள். எனது மற்றும் உனது என்ற முரண்பாடு உணர்வுகள், மரியாதை, கௌரவம் அனைத்தும் முடிந்துவிடும். ஓம் சாந்தி.